கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாலிபர் கூட்டத்துக்கு ஆசையா கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்களை ஒருவரையும் இயேசு நாமத்தினால் நாங்கள் வரவேற்கிறோம். இன்றைய வார்த்தை நம்ம வாழ்க்கைக்கு அது உபயோகமா இருக்கட்டும். கர்த்தர் விரும்புகிற மாற்றம் எனக்குள்ளே உங்களுக்குள்ளே உண்டாகட்டும். ஜெபசிந்தியோடு கூட நம்ம காத்திருப்போங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரிஞ்ச ஒரு சங்கீதத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான குணாதிசயத்தை குறித்து இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோங்க. சங்கீதம் 34ஆம் அதிகாரத்தை நம்ம இன்னைக்கு எடுத்துக்கொள்ள போறோம். இந்த சங்கீதம் 34ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே நீங்க கவனிப்பீங்கன்னா, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம் ஆக. இந்த சங்கீதம் ஆரம்பிக்கும் போதே சங்கீதக்காரன் தன்னுடைய பக்தி வாழ்க்கையின் ஒரு முக்கியமான அம்சத்தை குறித்து நமக்கு வெளிப்படுத்துகிறார். என்ன வாழ்க்கை? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கை. இப்ப நம்ம எபேசியரின் புஸ்தகத்துக்கு நம்ம போலாம். 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் 4ஆம் வசனமும் நம்ம வாசிக்கலாங்க. Ephesians chapter 5 verses 3 and 4. மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தியினமான பேச்சும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும். பாருங்க, வாலிப பருவத்துல மட்டுமல்ல, எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அல்லது இருக்க வாய்ப்பு இருக்கிற ஒரு சில காரியங்களை இந்த இடத்துல சுட்டி காட்டி, அது ஒரு தேவ பிள்ளைக்கு தகுதியானது அல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்னென்ன குறித்து சொல்றாரு? நீ பரிசுத்தவானாய் அழைக்கப்பட்டு இருக்கிற, பரிசுத்தமுள்ள ஒரு தேவனுடைய ஆலயமா நீ இருக்கிற, பரிசுத்தமுள்ள ஒரு ஆண்டவருடைய மனவாட்டியாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீங்க. உடைய அழைப்பு ரொம்ப பெரிது. ஆகையால் அந்த அழைப்புக்கு தகுதியாக ஏற்றபடி வேசித்தனம் உனக்குள்ள இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பாவங்கள், எந்த ஒரு அசுத்தமும் உனக்குள்ள இருக்கக்கூடாது. உன்னுடைய இருதயம் பரிசுத்தமா இருக்கணும், உன்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கணும். அதோடு நிக்காம பொருள் ஆசை உனக்குள்ள இருக்கக்கூடாது. அது எந்த அளவு சொல்றாருன்னா, ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. ஒரு சின்ன அளவுக்கு கூட அதுக்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடாது. உன்னுடைய அழைப்பு பரிசுத்த அழைப்பு, அதற்கு தகுதியா நீங்க நடக்கணும். அதோடு கூட சேர்ந்து அடுத்தது சொல்றாரு, வம்பான காரியங்களை நீ ஈடுபடாத, புத்தியினமான பேச்சு நீ பேசாத, பரியாச உதடுகள் உங்களுக்கு இருக்கக்கூடாது சொல்லிட்டு சொல்றாரு. எதாண்டவரே தகுதியானதுன்னு சொல்லி கேட்டா, ஸ்தோத்திரம் செய்தலே தகுதியானது. நல்ல கவனிங்க. நம்முடைய அழைப்பு பரிசுத்தமான ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள், அப்படி ரத்தத்தினால பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமுள்ள ஒரு தேவனுடைய மனவாட்டியாய் நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நித்தியமாய் கர்த்தரோடு கூட ஒரு நாள் சிங்காசனத்துல அவரோடு கூட நம்ம அமர போகிறோம். அப்பேற்பட்ட எனக்கும் உங்களுக்கும் ஆண்டு சொல்றாரு, உனக்குள்ள அசுத்தம் காணப்படக்கூடாது, வேசித்தனம் காணப்படக்கூடாது, பொருளாசை காணப்படக்கூடாது. அது பெயர் முதலா ஒரு சின்ன அளவு கூட அதுக்கு உனக்கு சம்பந்தமே இருக்கக்கூடாது. வம்பு ஆன காரியத்துல நீங்க ஈடுபடாத, புத்தியினமான பேச்சு பேசுவதற்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க, பரியாசம் கிண்டல் கேலி பேச்சுக்கு இடம் கொடுக்காதீங்க. அதுக்கு பதிலா ஒரே ஒரு காரியத்தை சொல்றாரு, ஸ்தோத்திரம் செய்தல் தகுதியானது சொல்லாம ஸ்தோத்திரம் செய்தலே தகுதியானது. அப்பனா இது வாலிபர்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், பரிசுத்தமுள்ள ஒரு ஆண்டுடைய பிள்ளையாய் மாற்றப்பட்ட நானும் நீங்களும், பரிசுத்தமுள்ள ஆண்டவருடைய பரிசுத்த மனவாட்டி ஆகிய சபையில இணைக்கப்பட்ட எனக்குள்ள உங்களுக்குள்ள ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான குணாதிசயம் ஸ்தோத்திரம் செய்தல். எல்லா காரியத்திலும் ஸ்தோத்திரம் செய்யணும். இது பைபிள் சொல்ற ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். நம்ம வாசிக்கலாம் பாருங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நான் இது சொல்லப்பட்ட வார்த்தைகளை மட்டும் உங்களோடு கூட நான் வாசிக்கிறேன், நீங்க கவனிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணணுமா? எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணணுமா?
பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணணுமா? சுய பலத்துல அல்ல, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. அது யாரு? நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதை நீங்க செய்யுங்க. பிலிப்பியர் 4:6 கவலைப்படுகிற சூழ்நிலை வரும்போது, அந்த கவலைக்கு காரணமான நபர், காரணமான பிரச்சனை, காரணமான ஒரு சூழ்நிலை, அத ஏசப்பாட்ட கொண்டு வரணுமா? அந்த வசனம் சொல்லுது பாருங்க, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல், பிலிப்பியர் 4:6 பிலிப்பியன்ஸ் 4:6, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள். ஆண்டுட்ட வாங்க, ஆண்டுட்ட பிரச்சனையை சொல்லுங்க, சும்மா சொல்லாதீங்க. அதோட என்ன கலந்து இருக்கணும்? முறுமுறுப்பு இருக்கக்கூடாது, கேள்வி இருக்கக்கூடாது, ஆண்டுட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலா அந்த காரியத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அப்புறம் அவர்கிட்ட கொடுங்க. பாருங்க என்ன நடக்குதோ இல்லையோ, ஒரு பெரிய சமாதானம் இருதயத்தை, சிந்தைய கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அது ஆண்டு கொடுக்கிற ஒரு வாக்கு தத்துவம். ஸ்தோத்திரத்தோடு அதை கொண்டு வாங்க. கொலோசியர் 3:17 கொலோசியன்ஸ் 3:17, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். நீங்க செய்யணும், நீங்க பேசணும், நீங்க நடக்கணும். ஆனா என்ன செஞ்சாலும் அந்த காரியம் பிதாவுக்கு ஸ்தோத்திரமா, நன்றியா, துதியா, புகழா, கனமா தான் என்ன செய்யணும்? இருக்கணும். ஏசப்பா பெயர்ல செய்யுங்க, உங்க சுயபலத்துல செஞ்சிடாதீங்க, உங்களால முடியாது. அவரை சார்ந்து செய்யுங்க, உங்களுக்கு மகிமை எடுத்துக்கொள்ளாதீங்க. அவரை எப்பொழுது என்ன செய்யுங்க? நீங்க ஸ்தோத்திரம் செலுத்துங்க. நமக்கு நல்லா தெரியும் யோபுவை குறித்து. யோபு 1:21 எல்லாம் விழுந்த நிலைமையில, நிர்வாணியா என் தாயின் வயிற்றிலிருந்து நான் வந்தேன், தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியா விடத்துக்கு திரும்ப போறேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லி சொன்னாருன்னு வாசிக்கிறான். எபிரேயர் 13:15 ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனி ஆகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். உதடுகளின் கனி. ஆண்டவர் நமக்கு உதடு கொடுத்திருக்கிறாரா? என்ன கொடுத்தாலும் அதுல ஒரு கனி எதிர்பார்ப்பது நியாயம் தானே? ஒரு செடி வைக்கிறோம், ஒரு மரம் வைக்கிறோம், ஒரு காரியத்தை செய்கிறோம், அதுல பலனை எதிர்பார்க்கிறோம். எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் பேசுகிற உதடுகளை கொடுத்திருக்காரு. இந்த உதடுகளில கனியை எதிர்பார்க்கிறார். என்ன கனின்னு சொல்லி கேட்டா, ஸ்தோத்திர பலி. அதுவும் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்தப்படக்கூடிய ஸ்தோத்திர பலி தான் இந்த உதடுல கர்த்தர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஃப்ரூட். 30 நாள் வேலை செய்யறோம், சம்பளம் கிடைக்குது. அதே மாதிரி இந்த உதட கர்த்தர் எனக்கு கொடுத்தாரே, பேசுகிற நாவை எனக்கு கொடுத்தாரே, பேசுகிற கிருபையை கொடுத்தாரே, தெளிவாய் பேசுகிற கிருபையை கொடுத்தாரே, வார்த்தைகளை நாவில கொடுத்தாரு. எத்தனை பேருக்கு வார்த்தை உச்சரிக்க முடியலங்க? சடனா ஸ்ட்ரோக் வந்து விடுகிறது, பேச்சு தெரிய மாட்டேங்குது, பேசுறாங்க ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பேசுகிற நாவை கொடுத்திருக்கிறாரா? கனி எதிர்பார்க்கிறது. என்ன கனி? எப்பொழுதும் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது. சரி, இப்ப நம்ம சங்கீதம் 34 நம்ம வரலாங்க. இந்த 34 அதை எழுதின தாவீது ராஜாவுடைய அனுபவம். அது என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கவனிங்க, எக்காலத்திலும் அவரை ஸ்தோத்திரிப்பேன். அதாவது நல்லது நடக்குதோ தீமை நடக்குதோ, நல்ல காலமோ கெட்ட காலமோ, மரண நேரமோ ஜீவனின் நேரமோ, ஆசீர்வாதமோ சாபமோ, பலவீனமோ சுகமோ, எந்த காலமானாலும் சரி, எந்த காலத்திலும் என்னுடைய ஒரே ஒரு ரெஸ்பான்ஸ் தான், நான் கர்த்தரை நான் என்ன செய்வேன்? நான் ஸ்தோத்திரிப்பேன். அந்த ஸ்தோத்திரம் ஏதோ ஒரு நேரத்துல மட்டும்தானா? ஏதோ ஒரு தடவை ஸ்தோத்திரம் பண்ணி நான் ஸ்தோத்திரம் பண்ணி முடிச்சிட்டேன், நன்றி சொல்லி முடிச்சிட்டேன், ஜெபம் பண்ணி முடிச்சிட்டேன், பலி செலுத்தி முடிச்சிட்டேன் என்று சொல்லி சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்டா இல்ல. அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும், என் வாயிலிருந்து துதி ஸ்டாப் ஆகாதுன்னு சொல்லி சொல்றாரு. என்ன ஒரு அனுபவம் பாருங்க. நல்லா கவனிங்க. இந்த சங்கீதத்தின் மேன்மை என்னன்னா, அந்த சங்கீதம் எழுதப்படும் போது எந்த சூழ்நிலையில எழுதப்பட்டு இருக்கு என்று சொல்லி இந்த சங்கீதத்துல மேல ஒரு முன்னுரை கொடுக்கப்படுகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அது. நம்ம அதை மட்டும் வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 34 வருவோம்னா, அதுக்கு மேல பிராக்கெட்ல ஒண்ணு எழுதப்பட்டிருக்கு. என்ன எழுதப்பட்டிருக்கிறது? தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின ஒரு சங்கீதம். நல்ல கவனிங்க. எப்ப பாடுறாரா? அந்த ராஜாவுக்கு முன்னால வேஷம் மாறுகிறாரு. வேஷம் மாறின போது ராஜா இவரை துரத்தி விடுகிறாரு. அந்த துரத்தப்பட்ட அந்த நேரத்துல வாயிலிருந்து வருகிறதா? என்ன வருகிறதா? இந்த துதி சங்கீதம் வருகிறதா. இந்த சம்பவத்தை எங்க பார்க்கிறோம்? நாங்க 1 சாமுவேல் 21 நம்ம அதை பார்க்கிறோம்.
நமக்கு எடுப்பதற்கு நேரம் இல்லை. ஆனா உங்களுக்கு ஆண்டவர் கிருபை கொடுப்பாருன்னா அப்புறம் நீங்க வாசிச்சு பாருங்க. உங்களுக்கு அந்த சம்பவம் தெரியலன்னா வாசிச்சு பாருங்க. சவுல் ராஜாவுக்கு பயந்து தாவீது பல இடங்களுக்கு சுற்றி சுற்றி திரிந்து சோர்ந்து போனவரா இந்த 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்துல நான் எதிரி தேசத்துக்கே போயிடுறேன், பெலிஸ்தரின் தேசத்துக்கு நான் போக போறேன். அதுல எந்த ஊருக்கு போறாருன்னா காத்தின் ராஜாவாகிய ஆகீஸ் இடத்துக்கு ஓடுகிறார். யார் இந்த ஆகீஸ்ங்கிற காத்தின் ராஜா? எந்த கோலியாத்த தாவீது கொலை செய்தாரோ, ஜெயிச்சாரோ, மேற்கொண்டாரோ, பெலிஸ்தருக்கு ஒரு பெரிய தோல்வியை கொடுத்தாரோ, அந்த கோலியாத்துடைய சொந்த ஊர் தான் எது? காத்து. அப்ப அந்த ஊர்ல ராஜாவா ஆகீஸ் இருக்கிறார். அந்த ராஜாட்ட அடைக்கலம் போகலாம். எந்த நம்பிக்கையில போனாரு, என்ன சூழ்நிலையில போனாரு நமக்கு ஒன்னும் புரியல. அங்க போறாரு. வசனம் சொல்லுது, இவர் அங்க போன உடனே ஜனங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, இவர் யாரு? எங்க தலைவராகிய கோலியாத்த கொலை செய்த தாவீதுன்னு எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டு ராஜாட்ட இழுத்துட்டு போறாங்க. தப்பிக்க போன இடத்துல மாட்டிக்கொண்ட ஒரு நிலைமை தாவீதுக்கு. இப்ப அந்த ராஜாவுக்கு முன்னால இவர் ஒரு வேஷம் மாறுகிறாரு. என்ன வேஷம் மாறுகிறாரு? பைத்தியக்காரரை போல வாயில நொர தள்ளிட்டு வாசல் கதவுல கீறி கொண்டு நிற்கிறாரு. ஆகீஸ் ராஜா பார்த்துட்டு, பைத்தியக்காரங்க எங்க தேசத்துல கம்மியா இருக்காங்கன்னு சொல்லியா இந்த பைத்தியக்காரனை கூட்டிட்டு வந்தீங்க? தாவீது ராஜாலாம் இவர் இல்ல, துரத்தி விடுங்க இவருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து துரத்தி விடுகிறாரு. துரத்தப்பட்ட நிலைமையில ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி பாடுகிறாரு. சொந்த தேசத்துல தவறே செய்யாம அந்த ராஜாவினால வேட்டையாடப்படுகிறாரு. அங்கிருந்து தப்பிக்கலாம் என்று சொல்லி எண்ணி இந்த தேசத்துக்கு வர்றாரு. இங்கிருந்து துரத்தப்படுகிறாரு. ஆண்டரை பார்த்து கேள்வி கேட்க, ஏன் ஆண்டவரை எப்படி செய்றீங்க? என் ஊர்ல எனக்கு நிம்மதி இல்ல, இங்க வந்தாவச்சு நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லி வர்றேன், இங்கேயும் எனக்கு நிம்மதி இல்லை, இங்கேயே என்ன துரத்தி விடுகிறாங்களே. ஒரு கம்ப்ளைண்ட் கூட செய்யலைங்க. அதுக்கு பதிலா சொல்றாரு, கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன், எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன், அவரை தான் நான் போஸ்ட் பண்ணுவேன், அவரை தான் மேன்மை பாராட்டுவேன். என்ன ஒரு ஒப்பற்ற தேவ மனிதன் அல்லவா? இந்த சங்கீதத்துலங்க எப்படி இவரால் இப்படி ஸ்தோத்திரம் பண்ண முடிஞ்சிச்சு? அவருடைய அனுபவத்தை இந்த சங்கீதத்துல நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியங்க. நல்ல கவனிங்க. எல்லாம் நல்லா நடக்கும்போது ஸ்தோத்திரம் செலுத்துறது யார் வேணா செலுத்த முடியுங்க. கர்த்தர் அறிஞ்சவங்களோ அறியாதவர்களோ ரட்சிக்கப்பட்டவர்களோ ரட்சிக்கப்படாதவர்களோ யாரா இருந்தாலும் அவர்களுக்கு நன்மை நடந்துச்சுன்னா ஸ்தோத்திரம் செலுத்த முடியும். ஆனா இந்த இடத்துல தீமை மேல தீமை. என்னைக்கு ஆண்டுடைய காரம் இவர் மேல வந்துச்சோ அன்னையில இருந்து போராட்டம். ஒவ்வொரு நிமிஷமும் எப்ப செத்து போவோமோங்கிற ஒரு பயத்துல தன்னோடு தன்னுடைய மக்களுடைய ஜீவன் கையில வச்சுட்டு ஓடுறது போல ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு நிலைமை. அந்த நிலைமையிலும் குறை கூறாம ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்றாரு. பாடுகள் மத்தியில, உபத்திரவத்தின் மத்தியில அவர் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிற இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். எப்படி அவரால் ஸ்தோத்திரம் பண்ண முடிஞ்சிச்சு? இந்த சங்கீதத்துலங்க நான் ஒரு சில காரியத்தை உங்களுக்கு சுட்டி காட்டுறேன் பாருங்க. தாவீது தான் வாழ்க்கையில வந்த பிரச்சனைகளை இந்த இடத்துல சுட்டி காட்டுறார். அதாவது எந்த நிலைமையிலாம் நான் இருந்தேன், இந்த நிலைமையில அவர் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி இருக்காரு. எந்த நிலைமையில இருந்தாரு, நான் ஒரு சில காரியம் சுட்டி காட்டுறேன், நீங்க கவனிங்க, அப்படியே பாருங்க. சங்கீதம் 34க்கு இப்ப நம்ம வந்துடலாம். 34ஆம் சங்கீதத்துல 4ஆம் வசனத்துக்கு நம்ம வருவோமானா, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அப்போ துதிக்கிற ஒரு தேவ மனிதன் அவர் சொல்றாரு, என் வாழ்க்கையில பயம் இருந்துச்சு. பிரதர் அண்ட் சிஸ்டர், நீ கர்த்தருடைய பிள்ளையாய் நானும் நீங்களும் இருக்கிறதுனால, பரிசுத்தவான்களா இருக்கிறதுனா, இந்த இடத்துல நீதிமான்கள் என்று போடப்பட்டிருக்கிறது, பிள்ளைகள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு, பரிசுத்தவான்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிறதுனால எனக்கு பிரச்சனையே வராது. பைபிள் சொல்லவே இல்லை. கண்டிப்பா உபத்திரவம் உண்டு, கண்டிப்பா பாடுகள் உண்டு, கண்டிப்பா உபத்திரவங்கள் உண்டு. அந்தந்த நாளுக்கு அதன் பாடு கண்டிப்பா இருக்கதான் செய்யும். சிலுவை அணிதனும் நான் சுமந்துதான் ஆகணும். இந்த இடத்துல ஏறத்தாழ 10 காரியங்களை இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். 4ஆம் வசனத்துல சொல்றாரு எல்லா பயம். அப்பனா பயம் பயம் பயம்ங்கிற சூழ்நிலைக்குள்ள போயிட்டு இருக்கிறாரு. அப்பவோ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றாரு. 6ஆம் வசனத்துல சங்கீதம் 34:6, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். எந்த சூழ்நிலையில கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றாரு? இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். அப்பனா நிறைய இடுக்கண்கள், அவரை நசுக்கக்கூடிய காரியங்கள், ஃப்ரீயா இருக்க முடியல, விடுதலையோடு இருக்க முடியல, இளைப்பாற முடியல, இடுக்கண்கள் மத்தியில தாவீது ராஜா கர்த்தர் என்ன செய்யறாரு? ஸ்தோத்திரம் பண்றாருங்க. 7ஆம் வசனத்துல
கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். நல்ல கவனிங்க, தன்னுடைய அனுபவத்தை தான் இந்த இடத்துல பாடுகிறாரு. இந்த இடத்துல சொல்றாரு, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். சும்மா ஒரு பக்கம் வந்து அவரை விடுதலை கொடுக்க முடியல. ஏதோ ஒரு சைட்ல வந்து தொட்டு சுகப்படுத்துறேன், பாதுகாக்கிறேன், உனக்கு நான் ரட்சிப்பு கொடுக்கிறேன்னு சொல்ல முடியல. சூழ பாளையம் இறங்க வேண்டிய ஒரு கட்டாயம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த தேவ மனிதனை சுற்றி பிரச்சனை வந்துருச்சு, சுற்றி எதிரிகள் வந்துட்டாங்க, சுற்றி பாடுகள் இருக்கிறது. அதனாலதான் தேவதூதன் அவரை சுற்றி பாளையம் இறங்கி அவரை விடுவிக்க வேண்டிய கட்டாயம். அந்த ஒரு நெருக்கம், எல்லா பகுதியிலும் நெருக்கங்க. பல நேரம் தேவ பிள்ளைங்க வேதனைப்படுவது உண்டு தானே. எங்க போனாலும் வேதனை, எங்க போனாலும் துக்கம், எங்க போனாலும் பிரச்சனை, எங்க போனாலும் அடிதான், எந்த ஊருக்கு போனாலும் நெருக்கங்கள் தான். அந்த சொல்லுவது போல இந்த தேவ மனிதர் சொல்றாரு, சூழ பாளையம் இறங்க வேண்டிய அவசியம் என் லைஃப்ல இருந்துச்சு. எல்லா இடங்களிலும் நெருக்கம், ஆனா அதன் மத்தியிலும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றேன். 9ஆம் வசனமும் 10ஆம் வசனத்திலையும் கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. 10ஆம் வசனம், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. 2 வசனத்திலையும் ஒரு காமனான வார்த்தை என்னன்னா குறைகள், குறைகள், குறைகள். அப்போ குறைவுபட்ட நிலைமையில கூட, குறைகள் இருந்த நிலைமையில கூட, குறைகள்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒண்ணு வேணும், அது அந்த இடத்துல இல்ல. அந்த இடத்துல அவசியம், அது அந்த இடத்துல இல்ல. அது இருந்தாதான் உயிர் வாழ முடியும், அது அந்த இடத்துல இல்ல. குறைவுபடுகிறது, சம்திங் இஸ் லேக்கிங். எது தேவையோ அது அந்த நேரத்துல கிடைக்கல, அது இல்ல. சாதாரணமான மனிதர்கள் முறுமுறுப்பார்கள், கேள்வி கேட்பார்கள், கர்த்தரை பார்த்து வேதனை போடு பேசுவாங்க. ஆனா இவரோ குறைகள் மத்தியில கூட கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லுகிறாரு. 17ஆம் வசனத்துக்கு நம்ம வந்துடலாம். சங்கீதம் 34:17, நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். ஒரு உபத்திரவம் இல்ல, நிறைய உபத்திரவம். எல்லா உபத்திரவங்களிலும் ஆண்டு நீங்களாக்குகிறார். ஆனா தாவீது ராஜாவுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? உபத்திரவத்தின் மத்தியில கூட, எல்லா உபத்திரவத்தின் மத்தியில கூட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ற. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நானும் நீங்களும் ஒரு சில உபத்திரவம் மத்தியில கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றோம், ஒரு சில உபத்திரவத்தின் மத்தியில முறுமுறுக்கிறோம், கேள்வி கேட்கிறோம், ஆண்டவரத்தை முறையிடுகிறோம். ஏன் ஆண்டவர் இப்படி செஞ்சிட்டீங்கன்னு கேள்வி கேட்கிறோம். நமக்கு முன்னால வைக்கப்பட்ட இந்த தேவ மனிதன் சொல்றாரு, எல்லா உபத்திரவத்தின் மத்தியிலும் என்னுடைய ரெஸ்பான்ஸ், நான் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன். 18ஆம் வசனத்துல பாருங்க, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நொறுங்குண்ட ஒரு இருதயம், புரோக்கன் ஹார்ட். இருதயமே நொறுங்கி போயிடுச்சுங்க, இருதயமே சுக்குநூறா உடைஞ்சிருச்சுங்க. அவங்க பேசினது, செஞ்சது, நடந்த சம்பவங்கள், என் இருதயம் உடைஞ்சு போயிடுச்சு சொல்லுகிறது உண்டோ? தாவீது சொல்றாரு, அந்த சுக்குநூறாய் உடைந்த அந்த இருதயத்தின் மத்தியில கூட என் இருதயத்தின் என்ன வெளியே வரும்னா கம்ப்ளைண்ட் வராது, கேள்வி வராது, முறையிடுதல் வராது. கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லுகிறாரு. 19ஆம் வசனத்துல, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். many are the afflictions. தீமைகள், எனக்கு பிரியம் இல்லாதவைகள், மோசமானவைகள், அது செயலா இருக்கலாம், சிந்தனையில இருக்கலாம், எனக்கு வரக்கூடிய காயங்கள், எதுவா கூட இந்த வார்த்தை விளங்குமா? அநேக துன்பங்கள். அதன் மத்தியில கூட தாவீது சொல்றாரு, நான் கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். 20ஆம் வசனத்துலங்க, அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. யோவான் இந்த வசனத்தை சுட்டி காட்டுதான். யோவான் சுவிசேஷ புஸ்தகத்துல இயேசுவின் எலும்புகள், கால்கள் முறிக்கப்படவில்லை என்று சொல்லும் போது இந்த வசனத்தை மேற்கோள் காட்டுகிறார். சரி, ஆனா எலும்பு முறிக்கப்படுவது போல ஒரு சூழ்நிலை, எலும்புகள் உடைக்கப்படுவது போல ஒரு சூழ்நிலை, அதன் மத்தியில கூட கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்பேன் என்று சொல்லுகிறாரு. 21ஆம் வசனத்துல, தீமை துன்மார்க்கனை கொள்ளும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் அவர்கள். பகைக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. நீதிமானா இருக்கிறாங்க, ஆனா துன்மார்க்கர்கள் இவர் என்ன செய்யறாங்க? பகைக்கிறாங்க. பகைக்கப்படுகிற சூழ்நிலையில கூட சோர்ந்து போகாம, ஒடுங்கி நிக்காம, ஓரமா போய் படுத்துறாம கர்த்தரை நானே காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். 22ஆம் வசனத்துல, கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. அப்படின்னு என்ன அர்த்தம்? குற்றம் சுமத்தப்படுகிற ஒரு நிலைமை, கில்ட்டி ஆகக்கூடிய ஒரு நிலைமை, கண்டம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை. அதன் மத்தியில கூட அந்த சூழ்நிலையில எல்லா குற்றம் சாட்டுகிறாங்க, இவர்தான் குற்றவாளின்னு சொல்லி சொல்றாங்க, எல்லாரும் நியாயந்து இருக்கிறாங்க. அதன் மத்தியில கூட நான் என் நியாயத்தை எடுத்து பேச மாட்டேன், அதுக்கு பதிலா என் வாயிலை கர்த்தரை துதிக்கிற துதி, கர்த்தரை நான் மேன்மை பாராட்டுவேன். இத்தனை உபத்திரவத்தின் மத்தியில கூட
கர்த்தரை மேன்மை பாராட்டினாரு, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினாரு. அவர் சொல்றாரு இந்த சங்கீதத்துலங்க, கடந்த காலத்தை சொல்றாரு, நிகழ்காலத்தை சொல்றாரு, எதிர்காலத்தை சொல்றாரு. என்னால எப்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண முடியுதுன்னாங்க, என் ஆண்டவருக்கு ஒரு குணாதிசயம், இந்த சூழ்நிலையில என்னை பாக்குறாரு, அவருடைய கண்கள் என் மேல இருக்கிறது, என்னை கவனிக்கிறாரு, என் கூப்பிடுதலை கேட்கிறாரு, என்னை ரட்சிக்கிறாரு, விடுதலை கொடுக்கிறாரு, என்னோடு கூட நிற்கிறாரு, அவர் விரும்புகிற விடுதலை எனக்கு கொடுக்கிறார். நான் எதிர்பார்க்கிற விடுதலை ஒருவேளை இல்லாம போயிடலாம். நீங்க இந்த சங்கீதத்துல நீங்க கவனிப்பீங்கன்னா 4ஆம் வசனம் பாருங்க, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். 4, 5, 6 நீங்க இதை பார்க்க முடியும். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நடந்த சம்பவத்தை சொல்லுகிறார், அவர் என்னை நீங்களாக்கி விடுகிறவர். அதுவே 7ஆம் வசனத்துக்கு வருவீங்கன்னா, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். நடந்து கொண்டிருக்கிற ஒரு சம்பவம், அவர் செய்து கொண்டு இருக்கிறார். இது 15ஆம் வசனத்துல, 17ஆம் வசனத்துல, 18ஆம் வசனத்துல எல்லாம் நீங்க வாசிக்கலாம். நீங்களாக்கி விடுகிறார், அவர்களை ரட்சிக்கிறார், அவருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது, செவிகள் திறந்திருக்கிறது. நிகழ்காலத்துல பேசுறாரு. 19ஆம் வசனத்துக்கு வருவீங்கன்னா, நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். எதிர்காலத்தை வச்சு சொல்றாரு பாருங்க. இத்தனை சூழ்நிலை மத்தியில கூட இந்த தாவீது ராஜா ஆண்டவரை அனுபவிச்சதை சொல்றாரு, அனுபவித்துக் கொண்டு இருக்கிறத சொல்றாரு, எதிர்காலத்தை குறித்து சொல்லுகிறாரு. என்ன சூழ்நிலையில போனாலும் என் ஆண்டவர் நல்லவர், 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 நல்லவராய் இருந்தார், நல்லவராய் இருக்கிறார், நல்லவராய் இருப்பார். ஜெபத்தை கேட்டார், ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார், ஜெபத்தை கேட்பார். அவர் விடுவித்தார், விடுவிக்கிறார், விடுவிப்பார். ரட்சித்தார், ரட்சிக்கிறார், ரட்சிப்பார். நான் மேல வைத்த ஒரு நம்பிக்கைங்க, அவர் மாறி போக மாட்டாரு. என்னால் எப்படி ஸ்தோத்திரம் பண்ண முடிகிறதுனா, பயத்தின் மத்தியில, இடுக்கங்களின் மத்தியில, எல்லா சூழ்நிலைகளிலும் சூழ பிரச்சனைகள், குறைவுகள், உபத்திரவங்கள், நொறுங்குண்ட இருதயம், அநேக துன்பங்கள், எலும்பு முறிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை, பகைக்கப்பட்ட ஒரு நிலைமை, குற்றம் சுமத்தப்பட்ட நிலைமையிலும் என்னால் எப்படி ஸ்தோத்திரம் பண்ண முடியுதுன்னா, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். என்னை விடுவித்தார், விடுவிக்கிறார், விடுவிப்பார். அதனால இப்ப நடக்குதோ இல்லையோ, எனக்கு என் ஆண்டவர் மேல நம்பிக்கை உண்டு, நான் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். இந்த சங்கீதத்துலங்க ஆண்டவர் அப்படி செய்யணும்னா, என் உபத்திரவத்தின் மத்தியில, பாடுகள் மத்தியில என்னோடு கூட நின்று என்னை போதிச்சு, என்னை நடத்தி, என்னை ரட்சித்து, என் ஜெபத்தை கேட்டு எனக்கு ரட்சிப்பு கொடுக்கணும்னா, தூதர்களை அனுப்பணும்னா, என்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு சில காரியங்கள் உண்டு. அதை இந்த இடத்துல சங்கீதத்துல நம்ம பார்க்கிறோம். அது நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ளணுங்க. நமக்கும் பாடு உண்டு, நமக்கும் நெருக்கம் உண்டு, நமக்கும் இடுக்கம் உண்டு, நமக்கும் உடைக்கப்பட்ட இருதயம் உண்டு. அதன் மத்தியில கூட எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் எக்காலத்திலும் நிரந்தரமா என் வாயில ஸ்தோத்திர பலிகள் வரணும்னா, என் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? இந்த சங்கீதத்துல சொல்லப்பட்ட 7 காரியங்களை உங்க முன்னால சீக்கிரமா வச்சுட்டு ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். 4ஆம் வசனமும் 10ஆம் வசனத்துல நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்ன சொல்றாரு. எப்பொழுது உபத்திரவத்தின் மத்தியில நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறவனா இருக்க முடியும்னா, 4ஆம் வசனத்துல, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்ன நீங்களாக்கி விட்டார். 10ஆம் வசனம், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. முதல் காரியம், எல்லா சூழ்நிலையிலும் என்னுடைய நாவு கர்த்தரை துதிக்கிற நாவா இருக்கணும்னா, என் இருதயம் கர்த்தரை துதிக்கிற இருதயமா இருக்கணும்னா, என்னுடைய முழு ஃபேக்கல்ட்டியும், முழு சரீரம், முழு ஆத்மாவும் என் ஆண்டவரை புகழணும், மேன்மை பாராட்டுவதா இருக்கணும்னா, கர்த்தர் எதிர்பார்க்கிற முதல் காரியம், நான் அவரை தேடுகிறவனா இருக்கணும். ஆண்டவரே, நீங்க எந்த வழியில போறீங்க? எது ஆண்டவரே உங்க சித்தம்? வேதத்துல அவருடைய சித்தத்தை தேடுகிறேன். என் மனசு ஒண்ணு சொல்லுது, அனுபவம் ஒண்ணு சொல்லுது, நல்லா இருக்கும்னு சொல்லி எல்லாரும் சொல்லுகிறாங்க. அதுக்காக ஒரு காரியத்தை செய்ய மாட்டேன், ஒரு காரியத்தை ஈடுபட மாட்டேன். ஆண்டவரே, நீங்க என்ன சொல்றீங்க ஐயா? அவர் சித்தத்தை தேடுவேன். வேதத்துல அவருடைய விருப்பம் என்னன்னு சொல்லி நான் தேடுவேன். ஆண்டவரே, நீங்க எந்த பாதையில போறீங்க ஏசப்பா? உங்க பின்னால நான் வரணும் சுவாமி. அவரை தேடுகிறவங்களா இருக்கிறோமா? ஒன்று. 2வது 5ஆம் வசனத்துல, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. 6ஆம் வசனம், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கூப்பிட்டான். 15ஆம் வசனத்துல, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு அனுபவம். Crying unto the Lord, calling unto the Lord, looking unto the Lord. 2வதுங்க, என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி,
நான் வேற பக்கமா போக மாட்டேன். என் ஆண்டவரை தான் நான் நோக்கி பார்ப்பேன். அவர் கரத்தை தான் நான் நோக்கி பார்ப்பேன். அவர் சமூகத்தை தான் நான் நோக்கி பார்ப்பேன். அவர்கிட்ட தான் நான் சொல்லுவேன். வேற எங்கேயும் நான் போக மாட்டேன். என் புகலிடம் நீரே, என் அடைக்கலம் நீரே, என் கோட்டை நீரே, உங்களை விட்டு நான் எங்க ஆண்டவரே போவேன். அவர் சித்தத்தை தேடுவது முதல் காரியம். இரண்டாவது, அவரையே சார்ந்து கொள்வது, அவரையே நோக்கி பார்ப்பது, அவர்கிட்டயே விடுதலைக்காக கெஞ்சுவது. ஒரு மனுஷன்ட்ட சாக போகிற ஒரு மனுப்புத்திறனுக்கு முன்னால போய் நிக்காம, ஜீவாதிபதிக்கு முன்னால, ஜீவனுள்ள தேவனுக்கு முன்னால நான் போய் நிற்பேன். இரண்டாவது. மூன்றாவது, 7, 9, 11 இந்த 3 வசனம் வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 34, 7, 9, 11. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். 9. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. 11. பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். மூன்றாவதாக, எந்த சூழ்நிலையிலும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றவனா இருக்கணும்னா, என் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு குணாதிசயம் அவருக்கு பயப்படுகிற ஒரு பயம். எல்லார் மேலும் விழுந்த கடமை என்ன? பிரசங்கி புஸ்தகத்துல சொல்றாரு, அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். அவருக்கு பயப்படுகிற பயம். இன்னைக்கு என்னால எப்படி எல்லா சூழ்நிலை மத்தியிலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண முடியுதுன்னா, நான் அவரை கனப்படுத்துகிறேன், அவருக்கு நான் பயப்படுகிறேன். மனுஷனுக்கு முன்னால போக மாட்டேன். நானே அவருக்கு பிரியமில்லாத ஒன்ன நான் செய்ய மாட்டேன். என்ன சூழ்நிலை வந்தாலும் வார்த்தை விட்டு நான் விலக மாட்டேன். ஏன்? அவருக்கு பயப்படுகிற பயம். அவர் பார்க்கிறாரே, அவர் வேதனைப்படுவாரே, அவர் துக்கப்படுவாரே, அவருடைய நாமம் தூஷிக்கப்படுமே, ஐயோ என் நிமித்தம் அவர் பேருக்கு ஒரு இழுக்கு வந்து விடுமே என்ற பயம். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம். அவரை தேடுவது, அவரை நோக்கி கூப்பிடுவது, அவருக்கு பயப்படும் பயத்தினால இருதயம் நிரம்பி இருக்கிறது. நான்காவதாக 13ஆம் வசனத்துல, நன்மை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற ஒரு மனுஷன் நாவை பொல்லாப்புக்கும் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்து கொள்வான். இந்த நாவை குறித்து எச்சரிக்கையா இருப்பேன். கர்த்தர் கொடுத்த நாவு, இதுல வம்பு பேச மாட்டேன், இது புத்தியினமான பேச்சு பேச மாட்டேன், இதுல நான் பரியாசம் பண்ண மாட்டேன். அசுத்தங்கள் ஒரு பெயர் முதலா கூட என் வாயில சொல்லப்படாது. உதடுகளை பரிசுத்தமாக காத்துக்கொள்வேன். இது அவர் கொடுத்தது. இந்த உதடுகள் அவர்கிட்ட கனி கேட்பாரு, அந்த கனி ஸ்தோத்திர கனி மட்டும்தான் இருக்கும். பொல்லாப்பு பேச இந்த நாவை நான் திறக்க மாட்டேன். கபடாய் வசனிப்பதற்கு இந்த நாவை நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன். என் வாய்க்கு நான் கடிவாளம் போடுவேன், ஒரு ஃபில்டரு. அந்த ஃபில்டர்ல துதி மட்டும்தான் வரும். இந்த நாவுக்கு நான் காவல் வைப்பேன். சகோதரனே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, பேசிக்கொண்டிருக்கிற என்னையும் பார்த்து நான் பேசுகிறேன். என் வாயின் வார்த்தைகளை குறித்து எச்சரிக்கையா இருக்கலனா, இந்த நாவினால் அவருடைய நாமத்துக்கு தூஷணம் வந்துவிடும், பாவம் வந்துவிடும், கர்த்தருக்கு மகிமை வராது. எல்லா நிலைமையிலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறவனா இருக்கிறோம்னா, என்ன ஒவ்வொரு வார்த்தை குறித்து நான் எச்சரிக்கையா இருப்பேன். ஐந்தாவதாக, அதுக்கு அடுத்த வசனம் 14ஆம் வசனத்துல, தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். ஆண்டவர் நம்மளை கட்டாயப்படுத்துவது இல்லைங்க. இவர் சொல்றாரு, அதுல இருந்து விலகி நன்மையானதை நான் செய்ய ஆரம்பிப்பேன். என் ஆண்டவர் வேதனைப்படுத்துமே, நான் எப்படி இதை செய்வேன்? இவ்வளவு பெரிய பொல்லாப்புக்கு நான் எப்படி உடன்படுவேன்? இவ்வளவு பெரிய பொல்லாப்பை நான் எப்படி செய்வேன்? யோசேப்பு சொன்னது போல, ஐயா கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராச்சே, இதை நான் செஞ்சா குற்றம் இல்லாமல் எப்படி நான் போக முடியும்? கண்டிப்பா குற்றவாளி ஆவேனே. அந்த தீமை விட்டு விலகுகிறேன், நன்மை செய்ய ஆரம்பிக்கிறேன். என் ஏக்கமெல்லாம் சமாதானம், சமாதானம், சமாதானம். துதிகள் என் நாவிலிருந்து எப்பொழுது எழும்பணும்னா, தீமை விட்டு விலகி நன்மை செய்கிறேன், சமாதானத்தை நாடுகிறவனாய் இருக்கிறேன். ஆறாவதாகங்க 18ஆம் வசனத்துல ஒரு அழகான வார்த்தை போடப்பட்டிருக்கு பாருங்க. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். உடைந்து போன ஒரு இருதயம். அப்ப இதுல ஒரு பக்கம் பிரச்சனைகள் இருதயத்தை உடைந்து போக பண்ணுகிறது. இன்னொரு பக்கம் நம்ம பாசிட்டிவா பார்ப்போம்னா, பாவத்தை பார்க்கும்போது, அக்கிரமத்தை பார்க்கும்போது, அது என் வாழ்க்கையில இருக்கட்டும், என் சபையில இருக்கட்டும், தேவ பிள்ளைகள் மத்தியில இருக்கட்டும், என் தேசத்துல இருக்கட்டும், பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். அதை பார்த்துட்டு என் இருதயம் நொறுங்குண்டும், ஒரு மனஸ்தாபம், ஒரு வேதனை, ஒரு பரிந்து பேசுதல், உபத்திரத்தின் மத்தியில, பாடுகள் மத்தியில கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறவனா இருக்கணும்னா, பாவம் எனக்கு பழகி போன்ற ஒன்னா இருக்கக்கூடாது. பாவத்தை பார்த்துட்டு நான் சும்மா போயிடக்கூடாது. சோதோம் குமாரா பட்டணத்துல பாவம் நிரம்பி இருக்கும்போது அங்க வாசம் செய்த லோத்தின் இருதயத்தை குறித்து 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, அதாவது 7 வாசிக்கலாம், 8ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம்.
2 பேதுரு 2:7-8 அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவருடைய காமவிகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதி உள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்தார். இன்னைக்கு எனக்கு உங்களுக்கும் பாவத்தை பார்க்கும்போது சிம்பிளா விட்டுருவோமா? பொய் பேசுறாங்க, ஒருவர் நாமும் பொய் பேசுறோம், அசுத்த எண்ணங்கள் வந்து விடுகிறது, பெருமை வந்து விடுகிறது, கர்த்தருடைய மகிமை ஏதோ நம்ம திருடி கொள்ளுகிறோம். பாவம் என்னிலே, என் சபையில, என் சமுதாயத்திலே, என் ஜனத்தின் மத்தியில பார்க்கும்போது இருதயம் பாதிக்கப்படுகிறதா? அதை கண்டு கேட்டு இருதயம் வேதனைப்படுகிறதா, வருத்தப்படுகிறதா, நொறுங்குண்ட இருதயமாய் மாறுகிறதா? அல்லது சிம்பிளா எடுத்துக்கொண்டோமா? தாவீது சொல்லுகிறாரு, நொறுங்குண்ட இருதயம், நறுங்குண்ட இருதயம் என்னுடைய இருதயம். அந்த மனம் திரும்பின ஒரு இருதயம், மனஸ்தாபப்படக்கூடிய இருதயம், பாவத்துக்காக வேதனைப்படக்கூடிய ஒரு இருதயம், ஐயோ இப்படி நடக்கிறதே என்று சொல்லி பரிந்து பேசுகிற ஒரு இருதயம். உபத்திரத்தின் மத்தியில கர்த்தரை துதிக்கிறவனா இருக்கணும்னா அப்ப ஏற்பட்ட இருதயம் எனக்கு தேவை. கடைசியா அந்த 34ஆம் சங்கத்தின் கடைசி வசனத்துலங்க இப்படி வாசிக்கிறோம், கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. யார் மேல குற்றம் சுமராதா? அவரை நம்புகிறவர்கள். இதே வார்த்தைய சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் காற்றி எறியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். இங்க நம்புகிறவர்கள் போட்டிருக்கு, அதே அங்க என்ன போட்டிருக்குன்னா அண்டிக் கொள்ளுகிறவர்கள். ஆங்கிலத்துல என்ன போட்டிருக்குன்னா who take refuge in him, who take shelter in him, அவருக்குள்ள ஓடி வந்து விடுகிறவர்கள். என்னுடைய மறைவு கர்த்தர் தான், என்னுடைய செக்யூரிட்டி கர்த்தர் தான், பணம் அல்ல, பேங்க் பேலன்ஸ் அல்ல, அரசாங்க உத்தியோகம் அல்ல, யாரோ மனிதன் அல்ல, மருத்துவர் அல்ல, என்னுடைய அடைக்கலம், என்னுடைய துருகம், நான் ஓடி வந்து தங்கக்கூடிய இடம் கர்த்தர் மட்டும்தான், கர்த்தர் மட்டும்தான். யோசிச்சு பார்க்கலாமா? இன்னைக்கு நமக்கும் பாடுகள் உண்டு, நமக்கும் உபத்திரவங்கள் உண்டு. அதன் மத்திய ரெஸ்பான்ஸ் என்ன? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றவனா இருக்கணும்னா ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு, என்னை தேடுகிற ஒரு மகனாய் மகளாய் நீ இருக்கணும். எல்லா சூழ்நிலையிலும் என்னை மட்டும் நோக்கி பார்க்கிறவர்களா, என்னை நோக்கி கூப்பிடுகிறவர்களா, என்னை நோக்கி கதறுகிறவர்களா நான் இருக்கணும். எனக்கு பயப்படும் பயம் உங்களுக்குள்ள தேவை. உன் வார்த்தை குறித்து நீ எச்சரிக்கையா இருக்கணும். தீமையை விட்டு விலகி நன்மை செய்கிறவர்களா நம்ம இருக்கணும். அதோடு கூட சேர்ந்து காம்ப்ரமைஸ் பண்ணிடக்கூடாது. தீமையும் தெரிஞ்சிச்சுன்னா பொல்லாங்கை தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுகிறவனா நான் இருக்கணும். ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. பாவத்தை பார்க்கும்போது சும்மா விட்டுறாம நொறுங்குண்ட இருதயத்தோட ஆண்டவர் சமூகத்துல ஓடுகிறவனா நான் இருக்கணும். கடைசியாய் அவரை அண்டிக் கொள்ளுகிறவனா, அவரை நம்புகிறவனா, அவர் தான் என் அடைக்கலம் என்று போகிறவனா இருக்கணும். இது கேட்டுக்கொண்டு எனக்குள்ள உங்களுக்குள்ள ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஆண்டவர் மாற்றத்தை கொடுக்க விரும்புகிறாரு. நம்ம எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர்களா, எல்லாவற்றிலும் கர்த்தரை துதிக்கிறவர்களா ஆண்டவர் மாற்ற ஆசைப்படுகிறாரு. எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர்களா மாற்ற விரும்புகிறாரு. எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அப்படி செய்வதே, எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், ஸ்தோத்திரம் செய்தலே தகுதியானது. நீங்க ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, எங்க வாழ்க்கை அப்படி இல்லை ஏசப்பா. பாடுகள் வரும்போது சோர்ந்து போயிடும், கேள்வி கேட்டுறோம், முறுமுறுத்து விடுகிறோம். பாடுகள் மத்தியிலே நாவில துதி வர மாட்டேங்குது. காரணம், உண்மை தேடுகிறது இல்லையா? உங்க சித்தத்தை வாஞ்சிக்க மாட்டேங்கிறோம், உண்மையே நோக்கி பார்க்க மாட்டேங்கிறோம். உங்க பயப்படும் பயம் உங்களுக்குள்ள இல்லாம போய் விடுகிறது. எங்க நாவினாலே அவசரப்பட்டு பேசி விடுகிறோம், நியாயம் தீர்த்து விடுகிறோம், கோபப்பட்டு விடுகிறோம், முறுமுறுத்து விடுகிறோம். ஏசப்பா, தீமையை விட்டு விலக மாட்டேங்கிறோம் ஐயா, நன்மை செய்ய மாட்டேங்கிறோம் சுவாமி, சமாதானத்தை தேட மாட்டேங்கிறோம். நொறுங்குண்ட இருதயம் எங்களுக்குள்ள இல்லையா, உமக்குள்ள அடைக்கலம் போக மாட்டேங்கிறோம். இன்னைக்கு எங்களை மாற்றுவீர ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கலாமா? மகா பரிசுத்தம் உள்ள எங்க நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த மாலை நேரத்துக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். எங்களோட பேசின வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த அந்நிய ராஜாவினால் துரத்தப்படும் போது கர்த்தரையான காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், எப்போதும் என் வாயில துதிதான் இருக்கும்னு சொல்லி தாவீது ராஜா சொல்ல முடியுமாண்ணா? இன்னைக்கு எனக்கும் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த அனுபவத்தை நீர் கொடுக்க வல்லவரா இருக்கிறீர், காத்திருக்கிறீர் அப்பா. நாங்க இன்னைக்கு அப்படி இல்லை சுவாமி, இன்னைக்கு எங்களை மாற்றுங்கப்பா. துதி செய்தலே தகுதியானது, ஸ்தோத்திரம் செய்தலே தகுதியானது, அப்படி இடைவிடாமல் எப்பொழுதும் எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் செய்வதே அப்பா உம்முடைய சித்தம் என்று சொல்லி நாங்க வேதத்துல வாசிச்சோம். குறைவுள்ளவர்களா நிக்கிறோம் ஐயா. அப்படி இல்லாததற்கு காரணம் பயப்படும் பயங்களுக்குள்ள குறைஞ்சிருச்சியா. உங்க விருப்பத்தை, உங்க சித்தத்தை தேடுகிறவர்களா, உங்க வழியை தேடுகிறவர்களா நாங்க இல்ல சுவாமி. உம்மை மட்டும் நோக்கி கூப்பிட மாட்டேங்கிறோம், உண்மையும் கூப்பிடுகிறோம், அங்கேயும் போய் விடுகிறோம். 2 எஜமான்கள் கூலியம் செய்வது போல செய்து விடுகிறோம்.
எங்க வாயின் வார்த்தையில நாங்க ஜாக்கிரதையா இல்ல, அவசரப்பட்டு பேசி விடுகிறோம், கோபப்பட்டு விடுகிறோம், காயப்படுத்தி விடுகிறோம். ஏசப்பா, தீமை விட்டு விலகுதுல அன்றே நாங்க ஜாக்கிரதையா இருக்க மாட்டேங்கிறோம், காம்ப்ரமைஸ் பண்ணிடுறோம், ஒன்றோடு போய் விடுகிறோம் அவர்களோடு. எங்களை மன்னிங்க. நொறுங்குண்ட இறுதி எனக்குள்ள இல்லையா, அந்த நொறுங்குண்ட இறுதியத்தை எங்களுக்குள்ள இன்னைக்கு தாங்கப்பா. நீரே எங்களை அடைக்கலமாய் துருகமாய் மாறணும். இன்னைக்கு நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வசனத்தை யாரெல்லாம் கேட்டு ஒப்பு கொடுக்கிறாங்களோ, கர்த்தர் விரும்புகிற மாற்றத்தை எங்களுக்குள்ளே செய்யுங்க. எங்கள் நாவு எப்பொழுதும் உங்க துதியை சொல்லி வருகிற நாவாய், உண்மையே மேன்மை பாராட்டுகிற ஒரு நாவாய், உண்மையே ஸ்தோத்திரிக்கிற ஒரு நாவாய், உண்மையே துதிக்கிற ஒரு இருதயமாய், முழு இருதயத்தோடு உண்மை உயர்த்துகிறவர்களா, மற்றவர்கள் எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை துதி பண்ண, ஸ்தோத்திரம் பண்ண ஆண்டவரை உற்சாகப்படுத்துகிறவர்களா, அதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களா, கர்த்தரைகளை மாற்றுங்க ஏசப்பா. அப்படி செய்ததற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.